Hello friends, welcome back to our channel. So பாத்தீங்கன்னா இன்னைக்கான வீடியோ வாட்ஸ்அப்ல 3 செக்யூரிட்டி செட்டிங்ஸ் சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பிரைவசி செட்டிங்ஸ் பார்த்துக்கலாம். ஸோ பிரைவசி செட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா 3 பிரைவசி ஸ்டெப் இருக்குது. அது தெரிஞ்ச விஷயம் தான், சில பேர் தெரியாமல் இருப்பாங்க, அவங்களுக்கு அந்த வீடியோ. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் செட்டிங்ஸ் போய் பார்த்தீங்கன்னா ப்ரைவசின்னு இருக்கும். அதில் ப்ரொஃபைல் போட்டுன்னு இருக்கும். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட ஃபோட்டோ, அதாவது வாட்ஸ்அப் இருக்குது டிபி யார் காமின்னு இருக்கும். அதில் நீங்கள் மை கான்டாக்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களோட சிம்மில் யாராவது நீங்கள் உங்கள் கான்டாக்டில் சேவ் பண்ணி வச்சுருக்கீங்க அவங்கள வந்து காமிக்கும். ஸோ அதாவது அதே மாதிரி தான் ஸ்டேட்டஸ், மை ஸ்டேட்டஸ் இருக்கும். உங்களோட நீங்கள் வைக்கிற ஸ்டேட்டஸ் யாருக்கு காமிக்குன்னு கேட்கும். நீங்கள் அதுலேயும் மை கனெக்ட் கொடுத்தீங்கன்னா உங்களோட சிம் கார்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஐன் பண்ணி காமிக்கும். எவ்ரிபடி கொடுத்தீங்கன்னா எல்லாத்துக்கு காமிக்கும். இல்லை மை கான்டாக்ட் எக்ஸ்பெக்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கான்டாக்ட் இல்லாத, அதாவது சிம் கார்டை தவிர மற்ற எல்லாத்துக்கும் காமிக்கும். மை கான்டாக்ட் எக்ஸ்பெக்ட் கொடுத்தா நீங்கள் ஸ்டேட்டஸ் யாராவது காமிக்கூடாது, அதாவது உங்கள் சிம் கார்டில் இருக்கும். ஸ்டேட்டஸ் ஹை பண்ணி வைக்கிறது இது செகண்ட் ஸ்டெப். அது மாதிரி பார்த்தீங்கன்னா அபவுட்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் கீழே 4 வரி எழுதியிருப்பீங்க. லைஃப் இஸ் காட், அதாவது உங்களுக்கு பிடிச்சலாம் எழுதியிருப்பீங்க. அந்த வரி வந்து யார் காமிக்கணும் காமிக்கக்கூடாது, இது ஒரு ப்ரைவசி ஸ்டெப்பு தான். இல்லை மை கான்டாக்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வசதியாக இருக்கும். ஸோ அதுமாதிரி பார்த்தீங்கன்னா ஐபி அட்ரஸ் அப்படின்னு இருக்கும். இப்போ வாட்ஸ்அப்பில் அட்வான்ஸ் ஐபி அட்ரஸ்னால் டேர்ன் ஆன் பண்ணிங்கன்னா உங்களோட கால்ஸ் வந்து ஐபி அட்ரஸ் உங்களோட லொக்கேஷனோட ஷேர் ஆகும். நீங்கள் அதை ஆஃப் பண்ணி வைக்கிறது உங்களுக்கு நல்லது. அது பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம செக்யூரிட்டி செட்டிங்ஸ் போய்க்கலாம். செக்யூரிட்டி செட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப்பில் செட்டிங்ஸ், அதாவது அதே மெத்தட் தான். வாட்ஸ்அப்பில் செக்யூரிட்டி செட்டிங்ஸ் போங்க, அக்கௌண்ட்டில் போங்க. அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் இருக்குது. டேர்ன் ஆன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சேஃப். இது எதுக்காகனா, ஈவன் உங்களோட ஃபோன் லாஸ் ஆயிடுச்சு, உங்களோட வாட்ஸ்அப் வேறு ஏதாவது ஹேண்டில் பண்ணுறப்ப உங்களுக்கு அலர்ட் மெசேஜ் வருது. எப்படி பண்ணுறதுன்னா, உங்களோட ஃபோன் நம்பர் போட்டுக்கோங்க. போட்டுட்டு உங்களோட ஃபோனுக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபி வெரிஃபை பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்ச 4 நம்பர் போடுங்க. உங்களோட ஃபோன் நம்பராக இருக்கலாம், அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச 4 நம்பர், உங்களோட டேட் ஆஃப் பர்த்தாக இருக்கலாம். இந்த மாதிரி போட்டு வச்சுட்டு நீங்கள் டேர்ன் ஆன் பண்ணிட்டீங்கன்னா, ஸோ ஈவன் நீங்கள் எப்பப்போ வாட்ஸ்அப்பில் வெளியே போயிட்டு உள்ளறப்ப உங்களுக்கு இந்த செட்டிங் நம்பர் போட சொல்லும். மந்த்லி ஒன் டைம் உங்களுக்கு ரிமெம்பர் பண்ணும். ஸோ ஈவன் உங்களோட ஃபோன் நம்பர் யாராவது கண்டுபிடிச்சி உங்களோட அக்கௌண்ட் ஏதாவது ஹேக் பண்ணுறப்பையோ இல்லை ஹேண்டில் பண்ணுறப்பையோ உங்களுக்கு தெரியாமல் உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் காமிக்கும், இந்த மாதிரி ஒருத்தர் யூஸ் பண்ணுறாரு அப்படின்ட்டு. ஸோ இந்த செக்யூரிட்டி டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இமெயில் நம்ம அதுக்கு மேலே ஒன்று இருக்கும். அது இமெயில் ஆட் பண்ணிட்டீங்கன்னா, ஸோ உங்களோட மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரலினா கூட உங்களோட மெயிலுக்கு போயிடும். அந்த மெயில் மூலம் நீங்கள் உங்களோட ஓடிபியை என்டர் பண்ணிக்கலாம். ஈவன் வாட்ஸ்அப் வந்து நீங்கள் ரீசெட் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் பண்ணுறப்ப. ஸோ அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா, ஸோ வாட்ஸ்அப்பில் லாக்டு சாட் வந்து பெருசாக ஒரு ப்ரைவசி செட்டிங்ஸ் கொடுத்துருக்கேங்க. அது என்னென்னா, உங்களுக்கு பிடிச்ச பர்சன்ட்ட நீங்கள் உங்களோட சேட்ஸ் வந்து ப்ரைவசியாக இருக்கணும்னா உங்களோட சேட் லாக் பண்ணி வைக்கிற விதமாக வாட்ஸ்அப்பில் புதுசாக ஒரு அப்டேட் வந்திருக்கு. அது எப்படின்னா, அதே தான் உங்களுக்கு பிடிச்ச நபரோட நேம் டைப் பண்ணிவிட்டு உள்ளே போயிட்டு அதே 3 புள்ளி தொட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிளிக் பண்ணிங்கன்னா சேட் லாக் அப்படின்ட்டு லிங்க் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா, கிளிக் பண்ணிவிட்டு ஃபிங்கர் பிரிண்ட் வச்சுட்டு அந்த லாக் அப்போ சேட் லாக் இப்போ ஆகிடும். ஆனிட்டு நீங்கள் வெளியே வந்துட்டீங்கன்னா, ஸோ சேட் லாக் இப்போ ஆயிடுச்சு. இப்போ செகண்ட் ஸ்டெப் புதுசாக வாட்ஸ்அப்பில் வந்துருக்கு. இது ஃபஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா, நான் சேட் லாக் பண்ணிட்டா மேலே காமிக்கும். நீங்கள் ஸ்வைப் பண்ணிட்டீங்கன்னா சேட் லாக் அப்படின்னு காமிக்கும். இப்போ என்னென்னா, இப்போ அப்படி காமிக்கிறதில்லை. இப்போ நீங்கள் யாருக்கு லாக் பண்ணிங்களோ அந்த சேட் நேம் டைப் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே போயிட்டு நீங்கள் ஃபிங்கர் பிரிண்ட்டு வச்சாதான் ஓப்பன் ஆகிற மாதிரி வாட்ஸ்அப் கொண்டு வந்திருக்காங்க. இன்னும் வந்து அப்படியே காமிச்சது. இப்போ அந்த நேம் டைப் பண்ணாதான் அந்த லாக்டு சேட் காமிக்கும். இப்போது இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் உங்களுக்கு வேணும்னா நீங்களே எரவர் பண்ணிக்கோங்க. இந்த ப்ரைவசி செட்டிங்ஸ் வாட்ஸ்அப் இன்னும் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா, உங்களோட வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டுக்கு சைலன்ஸ் கால், அதாவது வேற ஒரு நபர் வந்து உங்களுக்கு கால்ஸ் வரக்கூடாதுன்னா சைலன்ஸ் கால்ஸ் இருக்குது. அதே தான் ப்ரைவசி செட்டிங்ஸில் போயிட்டு கால்ஸ்ன்ற ஒரு டேப் இருக்கும். கிளிக் பண்ணிங்கன்னா சைலன்ஸ் அன்னோன் கால் இருக்குது. அதை நீங்கள் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியாது நீங்கள் யாராவது கால் பண்ணாங்கன்னா கூட உங்களுக்கு இந்த கால் சைலண்டில் வந்து உங்களுக்கு ஃபோன் ரிங் சவுண்ட் ஆகாது. ஸோ இந்த மாதிரி செட்டிங்ஸ்லாம் நீங்கள் வந்து எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம பார்ட் 2 செட்டிங்ஸ் வீடியோ போடலாம். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பார்த்துக்காம நன்றி. ஸோ இந்த வீடியோ முடிஞ்சவங்க நிறையா ஷேர் பண்ணுங்கள். எல்லாத்துக்கும் லாஸ்ட் ஆஃப் ஹாப்பி நியூ இயர். தேங்க்யூ.